ராஜா பூர்வாங்கமான கர்மாவெல்லாம் பண்ணி ரட்சாபந்தனம் எல்லாம் பண்ணி வச்சுவிட்டு திவ்ய பூஜனம் பண்ணிவிட்டு அவருக்கு ராமாபிஷேகத்தை நினைச்சாரான். கழவர்னே தோணலையா, யுவாவா ஆயிட்டா போல தோடி போச்சான். என்ன ஆச்சு நாள் அவருக்கு என்ன தோணி போச்சு, யுவாவா ஆயிட்டோம்னு தோணி போச்சான். ராமாபிஷேகத்தை நினைச்சு அவருக்கு வார்த்தக்கியமே தோணல. வால்மீகி வருத்தப்படுறார். இந்த கழம் இன்னைக்கு எனது கைகையினுடைய அந்தப்புறத்துக்கு சயனத்துக்கு போறது, இங்கேயா திருப்பியார் சத்திரத்துல விழுந்து கிடக்கூடாதா திண்ணையில, இது என்னத்துக்காக போச்சுன்னு வருத்தப்படுறார். இருந்து போனார். போனா படுக்க விரிக்காமல், அலங்காரம் பண்ணாமல், புஷ்ப பந்த போடாமல், கைக்கு எதிர்கொண்டு அழைக்காமல் இருந்த நாள் அன்னைக்கு தானா. ஒரு நாளும் ராஜா வரபோது எதிர்கொண்டு அழைப்பலாம். ஒரே திவ்ய கந்தத்தோட, ஒரே திவ்ய அகர தூபத்தோட, திவ்ய புஷ்பம், திவ்ய சந்தனம், திவ்ய பட்சியத்தோட இருக்குமா அந்தப்புறம். அன்னைக்கு படுக்க விரிக்கலையா, கைக்கு எதிர்கொண்டு அழைக்கலையா. நச்சராஜா கிருஹம் சூன்யம் பிரவிவேஷகதாஜனா நஹி தஸ்ய புரா தேவி தாம் வேளாமத்யவர்த்ததா தேவி பிருஷம் க்ருத்தா க்ரோதாகாரம் பவேஷிதா. பரபரந்து ராஜா தேவி இங்கே, கைக்கு இங்கே, கைக்கு இங்கேன்னு பறந்தாளா. கோபம் வந்திருக்கு, உள்ள தள்ளி இருக்குன்னு சொன்னாலா அவங்க இருந்த வேலைக்காரிகளான பெண்கள். ராஜா போய் பார்த்தாள். கீழே விருப்பில்லாத பூமியில கைகையை பார்த்து காமி ஹஸ்தேன சங்கிருஷ்ய மௌத்தஜேஷு உஸ்திதா. பூமியில இருந்த அவளே தலைய கேசபாரத்தை புடிச்சு தன் மடியில எடுத்து அவ தலையை வச்சுக்கிண்டு பரபரந்து போய், உனக்கு என்ன உபாதி, நல்ல வைத்தியால அழைத்து வர வேண்டுமா, அல்லது யாராவது உனக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டாளா, நான் விசாரிக்காம தண்டிச்சு பண்ணேன், ஏழைய பணக்காரனா பண்ணணுமா, பணக்காரனை ஏழையா பண்ணணுமா, அல்லது ஜெயில அடைச்சவனை வெளியில விடணுமா, விட்டவனை மறுபடியும் அடைக்கணுமா, இப்படி எல்லாம் காட்டா. அவ தெரிஞ்சு விட்டார் இவர் எந்த நிலையில இருக்காள்னு. உவாச பிருத்திவீபாலம் மன்மத பானத்தால அடிபட்டு காம பிரவாகத்தால இழுக்கப்பட்டிருக்கார் ராஜான்னு தெரிஞ்சுண்டு கைகை சொன்னாலாம், என்ன உத்தரம் அவமானப்படுத்தலே, நீ உத்தரையும் வந்து தண்டிக்க வேண்டாம், விடவும் வேண்டாம், அடைக்கவும் வேண்டாம், என் மனதுல ஒண்ணு நினைச்சிருக்கே நீ செய்யணும் நாளா. அபிப்பிராயஸ்துமே கஷ்டித்து தமிச்சாமி துவயா கிருதம் நாள். அடி அசடே கைகை, நீ சொல்லி நான் செய்யாத ஒண்ணு உண்டா சொல்லும் நாளா. இப்படித்தான் சொல்லி சொல்லி என்னை ஏச்சுப்பட்டே, இனிமே நம்ப மாட்டேன் உங்க வார்த்தையே நாளா. என்ன பண்ணணும் நாள். அப்படி செய்வதாக இருந்தா பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வ இதித்துவம் கர்த்துமிச்சசி சத்தியமா செய்யறேன்னு சொல்லும் நாள். இந்த கழம் சத்தியமா செய்யறேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா ராம பட்டாபிஷேகம் அன்னைக்கே ஆயிருக்கும். அவ வரலாம் ஒன்னும் கட்டுப்படுத்தாது. இவர் என்ன நினைச்சுட்டார், இவன் என்னத்தை காக்க போறா, இன்னும் சட்டு நகை பண்ணு, இன்னும் சட்டு எனக்காக புடவை, உயர்ந்த புடவைகளை தறி போட்டு எனக்கு வாங்கி கொடு, அல்லது என் பேர்ல ஒரு பெரிய அரமணையை கைன்னு போட்டு கட்டுன்னு சொல்ல போறாள். இது என்ன பிரமாதம், தட்டான் இருக்கான், சொர்ணம் இருக்கு, ரத்னம் இருக்கு, வேலைக்காரன் இருக்கு, செய் சொல்லுவோம்னு நினைச்சுக்கிண்டு அவலிப்தேன ஜானாதி நீ செருகன் யுவதி, நான் விருத்தன், அதனால நீ என்ன அவமதிக்கிறேன். உன்னை காட்டிலும் பிரியமான பேர் வழியே 3 லோகத்துல எனக்கு கிடையாது. ஆனா ஒரே ஒரு பிரபு உண்டோ, அந்த பிரபு மேல ஆணையிடுறேன், நீ சொன்னதை கேட்கிறேன் நாளா. மனுஜோ மனுஜம் வித்யதே தேவாஜயேத முக்ஷேன ராஜவேண மகாத்மனா ஷபேதே ஜீவனாரேண ப்ரூஹியம் மனசேச்சதி. எந்த பிரபு யுத்த களத்துல போனா அவனை ஒருவரும் ஜெயிக்க முடியாதோ
எவன் இக்ஷ்வாக்கு குலத்துக்கு தலைவனோ, எவன் உன் உயிருக்கு உயிரோ, எந்த பிரபுவை நான் நம்பி இருக்கேனோ அந்த ராமன் மீது ஆணையிடுறேன், நீ சொன்னதை காக்கிறேன்னு நானா. இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டாலாம் கைகை. நன்னா ஆண்டு விட்டான் கிழவன். சொன்னபடி நடத்தாவனா ராமனுக்கு ஆபத்து வந்துடும், அதுக்காக அவன் நடத்துவன்னு மனசுக்குள்ள சந்தோஷம். அவ சந்தோஷப்படுறத பார்த்த ராஜா கைகை ஒரு முறை ஆணையிடுவதும் நிறுத்துவேனா, இரண்டாவது முறை ஆணையிடுறேன். எந்த ராமனை நான் பாராத போனால், ஒரு மணி பார்க்காத போனால் என் உயிர் என் சரீரத்துல தங்காதோ அந்த ராமன் மேல ஆணையிடுறேன், இரண்டாவது முறையும் நீ சொன்னதை காக்கிறேன் நாளா. கைகையினுடைய கண்ணெல்லாம் சிரிக்கிறதாம். இரண்டாவது முறையும் ஆணையிட்டதே ராஜாக்கு பரமோத்சாகம் ஏறுறது. இரண்டாவது முறை ஆணையிட்டதுடன் நிறுத்துவேனா கைகை, மூன்றாவது முறையும் ஆணையிடுறேன். யமதர்மராஜா நேர வந்து ராமனுக்கு 25 வயதுதான், நான் யமலோகம் அழைச்சு போறேன்னா அவன் காலில் விழுந்து கெஞ்சி என் ராமனை அழைத்து போகப்படாது, ராமனுக்கு பதிலாக 60,000 வருஷம் வெண்குடையில் ஆண்ட நான் வரேன் என்று சொல்லுவேன். அது போராதென்றால் பரதனையும் அழைச்சு வரேன், லட்சுமணன் சத்ருகன் சொல்லுவேன். அதுவும் போராதென்றால் கௌசல்யே சுமித்ரே கைகை உன்னையும் யமலோகம் அழைச்சு போயாவது எந்த ராமனை உயிர்ப்பிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போவேனோ அந்த ராமன் மேல மூன்றாவது முறை ஆணையிடுறேன், நீ சொன்னதை கேட்கிறேன் நாளா. வாக்கியேன சம்பிருஷ்டான்னா இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டாளா கைகை. அபியாகதம் இவாந்தகம் யமனே நேர வந்து உயிரக்குடுன்னு கேட்கிறா போல பேச ஆரம்பிச்சாள் வால்மீகி. இத கம்பர் விஸ்வாமித்ரன் ராமனை யாகத்துக்குடுன்னு கேட்கிற போது யமன் வந்து உயிரக்குடுன்னு கேட்பது போல் இருக்குன்னா கம்பர் வால்மீகி இன்னொரு இடத்துல சொன்னதை மற்றொரு இடத்துல சொல்லுவார். வால்மீகி தான் எனக்கு குரு குருன்னு சொல்லிட்டு இருந்திருக்கார். அத்தனை சக்தி அவருக்கு.